டு சஞ்சய் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவாரூர் பெரிய கோயில் வந்துருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதோட சின்ன சின்ன வீடியோ மட்டும் எதுக்கு சுற்றுற நான் சின்ன சின்ன வீடியோ மட்டும் ஆட் பண்ணுறேன். அதை பாருங்கள். உள்ளே வீடியோ எடுக்கலான்னு போனால் அது அலோடு இல்லைன்றாங்க. பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓம் நம சிவாய. கோயில் வந்திருக்கோம். அப்புறம் இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டதுன்னா 9வது செஞ்சுரியில். நான் இருங்க, கேமராமேன்கிட்ட கொடுத்துட்டு நான் பேசுகிறேன் ஃபுல்லாக. திருவாரூரோட ஹிஸ்ட்ரி பற்றி நான் சொல்ல போகிறேன். இல்லை கேட்டுங்க. என்னை சுற்றி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கூடிய சீக்கிரம் நினச்சா என் ஃபோனை பிடிக்கிட்டு ஓடிடுவான். கேமராமேன் நின்று செருப்படி வாங்க போகிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருவாரூர் சீரீஸோட, அதாவது கோயில் சீரீஸாக நான் ஆக்க போகிறேன். ஒரு கோயிலை மட்டும் காட்டலான்னு இருந்தேன். சரி, எதுக்கு ஒரு கோயிலை மட்டும் காட்டிட்டு மொத்த கோயிலும் காட்டிடுவோன்ட்டு திருவாரூர் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது உங்களுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திருவாரூர் கோயில் எப்போ கட்டப்பட்டதுன்னா 9வது செஞ்சுரியாக கட்டப்பட்டிருக்காங்க. குனிஞ்சு பேச முடியலடா, கிட்ட வாடா. இது எப்போ கட்டியிருக்காங்கன்னா 9வது செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. கட்டினது யாருன்னா ஆதித்ய சோழர் கட்டியிருக்காரு. ஆதித்ய சோழர் இறந்ததுக்கப்புறம் ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழரும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க கோயில். அதுக்கப்புறம் அந்த பாண்டியர் வந்து இருடா ஒரு ஃப்ளோரில் வரலான்னு பார்த்தா ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழரும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. பாண்டியரும் பிரிட்டிஷும் அடிச்சுக்கிட்டனால அது ஒரு பிரச்சனை. அடிச்சுக்கிட்டு கடந்தாங்க. அப்படி என்னாச்சுன்னா, இப்போ இவன் பிரிட்டிஷ்னா நான் பாண்டியன். கோயிலுக்கு அவன் கையில் கொடுத்துட்டேன். இதை வந்துட்டு அவங்க வீடு மாதிரியோ இல்லை அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியே இது பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. அதை விட்டுருங்க, கோயிலோட இது முடிஞ்சு. ஆனால் இப்போ உள்ள திருவாரூர் மக்கள் நல்லா கொண்டாடுறாங்க இந்த கோயிலை. தேர் முக்கியமாக இந்த திருவாரூர் கோயிலில் வந்துட்டு தேர் தான் ஃபேமஸ்ஸு. அதோட அடியே 96 அடி வருது. அதோட இடம் வந்து அதோட வெயிட் வந்துட்டு 350 வெயிட் வருது. தேர் வந்துட்டு எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா 1926 அப்போ தான் தேர் தெரிஞ்சிருக்கு. 1930 வந்துட்டு 10 சக்கரம். சரிங்களா, 1930 10 சக்கரம் இருந்திருக்குது தேருக்கு. அந்த 10 சக்கரம் மக்களால் இழுக்க முடியாதனால 1970 4 சக்கரமாக வச்சு இழுத்துருக்காங்க. அதிலிருந்து தான் ஏஷியாலேயே ரொம்ப பெரியான தேருன்ட்டு போட்டு இழுத்துட்ருக்காங்க. இவனை மாதிரி இந்த மாதிரி பசங்கள்லாம் தேர் இழுக்கணும். இவங்கெல்லாம் வீட்டில் மாட்டுவானா மாட்ட மாட்டாங்க சொல்லுங்கள். ஏண்டா இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மை தான். ஒன்றும் நான் இங்கே கேட்டு தெரிஞ்சாலும் கூகுளில் தான் தெரிஞ்சேன். இருந்தாலும் நீங்கள் இல்லை இங்கேயும் எழுதியிருக்கு, நிறைய எழுதியிருக்கு. இப்போ அப்பப்பான்ட்டு அப்படியே போக தான். ஒன்றும் இல்லை, கோயில் கட்டினது ஆதித்ய சோழர் 9வது செஞ்சுரி. தேர் கட்டினது 600லேருந்து 7ஆம் கிபி இருக்குது. அதுக்கு முன்னாடி 500 கிபியில் கட்டிட்டாங்க. சரிங்களா, ஒரே நிமிஷம் நீ பேசு, சொல்லுங்க. கோயில் கட்டியிருக்கு. அதான் கட்டியிருக்கு. யார் கட்டினது? கோயில் வந்து எங்க சித்தப்பா கட்டினாரு. உங்க சித்தப்பா பேரு? எங்க இருக்காரு உங்க சித்தப்பா? சித்தப்பா வந்து சுத்திட்டாரு. அந்த காக்காவா புறாவா அங்க நிக்கிறாரு கைலாச தியாகசர்ல. இதோ அங்க பறக்குறாரு. அவர் தான் உங்க சித்தப்பாவா? அப்பா வந்து எப்பாரு தம்பி அவ்வளோதான். இது வந்துட்டு 2வது கேட்டு. நாங்கள் வந்தது ஃபஸ்ட்டு கேட்டு. அதுதான் பெருசு. அதுதான் ஆதித்ய கரிகாலன். என்னது?